வணக்கம் நண்பர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார். ஒரே ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு பெரிய விளம்பரத்தை தமிழக வெற்றி கழகம் செய்யணுமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தார். பிரிந்த அனைத்து மூத்த தலைவர்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். சசிகலா தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவர்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இணைத்துக் கொண்டு கட்சியை பலப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி இணைக்க வேண்டால் 10 நாளில் தான் மிகப்பெரிய முடிவெடுப்பதாக மிரட்டியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அப்படி மிரட்டல் கொடுத்த உடனே அவருக்காக பின்புலத்தில் யாருமே கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் யாரும் வரல, தொண்டனும் வரவில்லை. இதையெல்லாம் தூண்டிவிட்ட அண்ணாமலை அவர்களும் கூட வரவில்லை. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள். அடுத்ததாக எப்படியாவது நீந்தி கரை சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா அசைன்மெண்ட்டுக்காக காத்திருந்தார். எந்த விதமான அசைன்மெண்ட்டும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேயே அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது செங்கோட்டையனுக்கு எப்படி அசைன்மெண்ட் கிடைக்கும்? அதனால் நீந்தி கரையேற பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கரத்தை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீட்டினாரு. அவங்க அவருடைய கையை பிடித்து தங்களுடைய கட்சியை இணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரே ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு பெரிய விளம்பரமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறும் பொழுது அவருடன் எந்த விதமான மூத்த தலைவர்களும் அவர் கூட கட்சியை விட்டு வெளியேறப் போவதில்லை. அடுத்ததாக எந்த விதமான ஓட்டு சரிவும் ஓட்டு நஷ்டம் ஏற்பட போவதில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. உண்மையை சொல்லணும்னா செங்கோட்டையனுடைய மனைவி கூட அவருக்கு ஓட்டு போட மாட்டார். அப்படிப்பட்ட நிலையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அவர் என்னைக்குமே எந்த கட்சிக்கு போனாலும் 2ஆம் கட்ட தலைவர் தான், முதல் கட்ட தலைவராக வரப்போவதில்லை. கட்சிக்காக எந்த கட்சியில் சேர்ந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக கடுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு 100% கட்சியினுடைய தலைமைக்காக உழைப்பார். ஜெயலலிதா அவருடைய கட்சியில் அதிமுகவில் இருக்கிறப்பையும் அப்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பட்டு முன்னணிக்கு வந்தார். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர் இருக்கிறார். அந்த அளவுக்கு கட்சியில் தீவிரமாக பணியாற்றி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன பணியாற்றாரு, ஊழல் பண்றாரு, லஞ்சம் சம்பாதிக்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த அளவுக்கு தன்னை கட்சியில் இணைத்து கொண்டு செயலாற்றக்கூடியவரா அப்படின்னா செங்கோட்டையனை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தலைவர் கிடையாது. அந்த அளவுக்கு அதி தீவிர தலைவர் கிடையாது. கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அந்த வேலையை மட்டும்தான் செய்வார். அதுக்கு மேலே 1% கூட கட்சிக்காக உழைக்க மாட்டார். அப்படிப்பட்ட தலைவர் தான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காலி செய்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார். மொத்தத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்லா காசாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் மோடி அவர்களால் டிமானிட்டேஷன் செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டாக மாறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய பர்ஸில் போய் சேர்ந்திருக்கார் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட போகிறதான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு நல்ல நேரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செங்கோட்டையனுடைய தொகுதியான கோபிசெட்டிப்பாளையம் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது ஒரு கட்சியினுடைய உண்மையான தொண்டன் இளைஞனுக்கு வழங்கப்படும். அதன் மூலமாக கட்சியை சுறுசுறுப்பாக பலப்படுத்த போகிறார் அந்த வேட்பாளர் அப்படிங்கிறது தான் உண்மை. மொத்தத்தில் கொங்கு மண்டலத்திற்கு ஒரு அருமையான பொற்காலம் பிறந்திருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறதுனால மொத்தத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு சுக்கிர திசை பிறந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 15 நாளில் செங்கோட்டையன் கூறிய கண்டிஷனை வச்சு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. 15 நாட்களில் கட்சியில் பிரிந்தவர்களெல்லாம் இணைக்க வேண்டும், இல்லைனா மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லைனா நான் தனி கட்சி ஆரம்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே அடக்கி விடுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள்.
அந்த ஓபிஎஸ்னுடைய கட்சியில் இன்னும் ஒரு 15 நாள் பொறுமையாக இருந்தால் செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் பொறுமையாக இல்லை, சேரவும் இல்லை. ஓபிஎஸ்ஐ நம்புவதற்கு செங்கோட்டையன் தயாராக இல்லை. அதை போலவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் தன்னை இணைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சசிகலா குடும்பத்திலிருந்து பிரிந்து கட்சி ஆரம்பித்திருந்த தினகரனுடன் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கலாம். எங்கேயுமே யாரையுமே நம்பாம இப்பொழுது தமிழக முன்னேற்ற கழகத்தில் போய் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் ஒன்று தாங்க. எங்கே போனாலும் நெல் மூட்டை குடோனில் இருக்கிற வேலை தான். அதற்கு எந்த குடோனாக இருந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக கட்டப்பட்ட தமிழகம் வெற்றி கழகம் அப்படிங்கிற நெல் மூட்டை குடோனில் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். சரி, இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலைக்கு காலத்துக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பந்தில் 3 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்கு உள்ளார இருந்தும் வெளியிருந்தும் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தான் செங்கோட்டையன். கட்சிக்குள்ளார குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு. கட்சிக்கு வெளியே இருந்துட்டு ஓபிஎஸும் தினகரன் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேருக்குமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அசைன்மெண்ட் கொடுத்து அதிமுகவினுடைய தலைவர் பொதுச் செயலாளரை ஒரு தற்குறி என்று விமர்சித்து இந்த 3 எதிரிகளுக்கும் அசைன்மெண்ட் கொடுத்து அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கணும்னு நினைச்ச அண்ணாமலை அவர்கள் இந்த 3 பேரையும் இயக்கி அதன் மூலமாக அவரும் முடங்கி போய் இந்த 3 பேரும் முடங்கி போயிருக்கிறாங்க. அதனால தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுக்கு என்ன பணி கொடுக்க போறாங்க? ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல குடோனில் நெல் மூட்டை அடுக்கிற வேலை தான். அங்கே ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் 5 அரசியல் ஆலோசகர் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார், ஆதவர்ஜினா, அது இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 5 தூண்கள் அங்கே இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில். இப்போ பழமையான ஒரு தூணாக செங்கோட்டையனும் அந்த கட்சியில் இணைத்து கொண்டு குடோனில் நெல் மூட்டை அடிக்கிற வேலையெல்லாம் மேற்பார்வையிட போகிறாங்க அப்படின்னு தான் உண்மை. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கிறதுக்கு அண்ணாமலை மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அண்ணாமலை அவர்களுக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.